ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தரும் சந்தோஷத்தை குறித்த காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்திலே நாம் ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை குறித்து நாம் தியானித்தோம். எல்லாவித இழப்புகளிலும் ஒன்றுமே இல்லாமல் போனாலும், நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி ஆபகுக் சொன்னதாக நாம் வாசித்து தியானித்தோம். இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இந்த இடத்துல இதற்கு முன்பு பார்த்தது எல்லாமே டோட்டலாக ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஆவிக்குரிய சந்தோஷம் என்ற அந்த பட்டியலுக்கு உள்ளே வந்தது. இந்த இடத்துல பகுதி என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் செய்கிற ஒரு காரியம், இது தேவனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறபடினாலே, அது கனெக்டடாக இருக்கிறதுனால ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவேன் என்று அவர் ப்ராமிஸ் பண்ணுறார். எப்படியா? கன்னிகைகள், வாலிபர்கள், முதியோர்கள் எல்லாரும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சஞ்சலத்தை நீக்க வல்லவராய் இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே இந்த பகுதி முழுவதும் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது மொத்தத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக முறை அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். இது நம்ம வேதத்தை வாசித்தவர்களுக்கு அதனுடைய வரலாறு தெரியும். அநேக முறை சிறைப்படுத்தப்பட்டார்கள். அப்படி சிறைப்படுத்தப்பட்ட பொழுதெல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் காண்பித்து அவர்களை விடுவிக்கிறார். அவருடைய அந்த வேதனைகளை மாற்றுகிறார். இதைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லது என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விதத்தில் சிறைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்தின் வழியாய் ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் கொடுக்கிற அருமையான ஒரு வாக்கு என்ன செய்வாராம்? அவர்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன், அவர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? அதிலிருந்து மீண்டு வரச் செய்வார், விடுதலை பெறச் செய்வார். இது போன்ற அனுபவங்கள் உலகமெங்கிலும் கோடிக்கணக்கான சாட்சிகள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் துயரத்திலும் அந்த துக்கத்திலும் அந்த வேதனையிலும் அந்த சிறையிருப்புக்கு உள்ளேயும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல, சித்தமும் அல்ல, அவருடைய விருப்பம் எல்லாம். இன்னும் தொடர்ந்து அந்த பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தா இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறார், எப்ராயிமே நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி அவனுக்காக ஆண்டவருடைய உள்ளம் ஏங்குகிறது என்றெல்லாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் உருக்கமாய் இறங்குவேன். எப்படி நான் முதலாவது இடிக்க அந்த இடத்தை அழிக்க நான் வைராக்கியம் கொண்டிருந்தேனோ, அதே போல இப்பொழுது உங்களை திரும்ப ஊன்ற கட்டவும் திரும்ப உங்களை எழுப்பி நிலைநிறுத்தவும் நான் வைராக்கியமாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதில் நான் சந்தோஷமாய் இருப்பேன் என்று தேவன் சொல்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதிலே ஏற்கனவே சொன்னது போல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதிலும் நம்மை ஊன்ற கட்டுவதிலும் நம்மை அந்த துக்க நிலையிலிருந்து நம்மை மாற்றி எடுத்து சந்தோஷப்படுத்துவதிலும் அவர் சந்தோஷமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அதில் விருப்பமாய் இருக்கிறார். அதான் இங்கே நான் வாசிக்கிறோம். ஆகையினாலே
சந்தோஷப்படுத்துவேன் சந்தோஷப்படுத்துவேன். ஊழியர்கள், அதாவது ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்றார். பாருங்க, அது சிறையிருப்பு மாற்றப்படும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல அவர்களை அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும் பொழுது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறதாய் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே அதிகாரத்தில் 20வது வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இதே இடத்துல நம்மை வைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறாராம்? உருக்கமாய் இறங்குவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் 9வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. பாருங்க, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய ஜனங்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். இன்றைக்கு அழுகையோடு நீங்கள் ஒருவேளை இருக்கிறீர்களா? விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? அதாவது ஜபத்திலே அழுது கொண்டே இருக்கிறீர்களா? அப்படியானால் இங்கே சொல்றாரு, அழுகையோடும் அதாவது ஜபத்தோடும் அவர்கள் வருவார்கள், விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். சங்கீதம் 23 கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி அதை வாசிக்கிறோம். அதுல பார்த்தீங்கன்னா, அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு நம்ம என்ன செய்கிறாராம்? கொண்டு போகிறார், அவர் நடத்துகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அதுபோல அந்த நதிகள் அண்டைக்கு வழியிலே இடராதபடிக்கு அதை நடக்க பண்ணுவேன் என்று சொல்லணும். இப்படி ஆண்டவருடைய ஜனங்கள் அழுகையோடும் ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் நீங்கள் ஒருவேளை காணப்படுவீர்களே, ஆனால் நிச்சயமாக அவர் உங்களை வழி நடத்தி அதிலிருந்து வெளியே வர வைத்து அந்த சிறையிருப்பை மாற்றி நம்மை என்ன செய்வாராம்? சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 126 பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே உள்ள வசனம் இவ்விதமாய் இருக்கிறது. என்ன? 1, 2 இந்த வசனங்களை படித்தா, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவை 4ஆம் வசனத்தில், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இந்த சிறையிருப்பை திருப்பும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பலமுறை சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அந்த சிறையிருப்பிலே பலவிதமான வேதனைகளையும் கொடுமையான காரியங்களையும் துக்கமான காரியங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்கள், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அப்படி கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்களுக்கு எப்படி இருக்கிறதா? சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஏதோ கனவுல நடக்கிறது போல நினைக்கிறார்கள். அப்படி இருந்திருக்கிறது. ஆனால் நிஜமாகவே கர்த்தர் என்ன செய்வார்? சிறையிருப்பிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வார், அதிலிருந்து நம்மை திருப்புவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அவர் செய்ததுனால என்னவாம்? நம்முடைய வாய் நகைப்பினாலே, அதாவது நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலே, நகைப்பில் அப்படியே சிரிப்பு, நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஆனந்த சத்தம் உண்டாகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே நிறைந்திருக்கிறது. இப்படி ஜனங்கள் சந்தோஷமாய் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும் தெரியுமா?
சந்தோஷம் மிகுதியாய் காணப்பட்டிருக்கும். அவர்களெல்லாம் சந்தோஷமாய் ஒருவன் அதாவது சந்தோஷமாய் இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன் என்று இருக்கிறது. அப்படியானால் அவர்கள் அப்படி கர்த்தரை துதித்து கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தி கொண்டு அவர்கள் புறப்பட்டு வந்திருப்பார்கள். அப்படி வரும்பொழுது அந்த ஜென்டைல்ஸ் புறஜாதிகளெல்லாம் என்ன சொல்லி கொண்டார்களாம்? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார். ஆண்டவர் செய்கிற பெரிய காரியம் என்னவென்று தெரியுமா? சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுப்பது. அது ஒரு பெரிய காரியம். அது ஒரு பெரிய காரியம். ஏனென்று சொன்னால் நம்மை நாமே விடுவித்து கொள்ள முடியாது, நம்மை நாமே வெளியே கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே தேவன் நமக்கு பிராமிஸ் பண்ணுறாரு, நான் உங்களை உங்கள் சிறையிருப்பிலிருந்து நினைச்சுவேன், வெளியே கொண்டு வந்து உங்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் அவ்விதமாய் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ந்தார்கள். புறஜாதிகளுக்குள்ளே என்ன சொல்லி கொண்டார்கள்? அவருடைய தேவன், அவருடைய கடவுள் அல்லது அவர்கள் வணங்குகிற ஆராதிக்கிற அந்த தேவன் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி பேசிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியான ஒரு சம்பவம் நடைபெறும். கர்த்தர் அதற்கு நமக்கு பிராமிஸ் பண்ணுறார். இதே எரேமியாவில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் 50 சங்கீதம் 53:6 உள்ள வசனங்களை நம்ம பார்த்தா அங்கேயும் இது போன்ற தமது ஜனத்தின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும்போது பாருங்க, சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருக்குமா? இந்த யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்ப சிறையிருப்பிலிருந்து தேவன் விடுவிக்கும் பொழுது, அவர்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவருடைய ஜனங்களுக்கு களிப்பு உண்டாகிறது, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. அதைத்தான் நாம் சந்தோஷம் என்று சொல்கிறோம். இப்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? சந்தோஷத்தை தமது ஜனத்துக்கு கொடுக்கிறார். யோபுவை குறித்து நாம் ஏற்கனவே சில விஷயங்களை டச் பண்ணினோம். அதில் கடைசியில் 42ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று இருக்கிறார். சிறையிருப்பை மாற்றினார். அவன் அனுபவித்த துன்பங்கள், கொடுமைகள் ஏராளம் ஏராளம். கடந்த வாரத்திலே அதை குறித்து பேசும்போது பாருங்கள், அவனுக்கு இருந்த எல்லாமே பறிபோய்விட்டது, அழிந்து விட்டது. ஆனாலும் அந்த இடத்துல யோபு, நான் சொன்னது போல சந்தோஷமாக இருந்தான் என்ற ஒரு வார்த்தையை பார்க்க முடியாது. ஆனால் அவன் எப்படி பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொன்னான். இப்படி பேசி யோபு தன் வாயினாலே அவன் பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த அளவுக்கு எப்படி திடம் இருந்தது, தைரியம் இருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படியாக ஆண்டவர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அங்கே மகிழ்ச்சி உண்டாகிறது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என்ன செய்வார்களாம்? திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்போ அவர் தருகிற நன்மைகள் எல்லாமே யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொன்னபடி எங்கிருந்து வருகிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவனிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் எல்லாம் இறங்கி வருகிறது. அப்படி வரக்கூடிய அந்த நன்மையான ஈவுகள் பல இருக்கு. அதை ஒரு பட்டியல் போட்டு பார்க்கலாம். ஆனால் இந்த நன்மையான ஈவுகளில் முதலாவது இந்த சிறையிருப்பை திருப்புகிறதே பெரிய நன்மையான ஆசீர்வாதமான ஒன்றாகும். அதை அவர் செய்தாலே மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதே எரேமியாவில் 32ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம் இப்படி இருக்கிறது. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன் என்று சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் அந்த நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதிலே அவர் என்ன செய்வாராம்? நம்மகிட்ட சொன்னபடி அவர் எப்படி இருக்கிறாராம்? முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாய் நான் நாட்டுவேன் என்று சொல்கிறார்.
இவ்விதமாக சிறையிருப்பிலிருந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்து அந்த தேசத்திலே, அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த தேசத்திலே, அந்த இடத்திலே அவர்களை நிலைநாட்டுகிறார். அந்த இடத்துல குடியிருக்க பண்ணுகிறார். அந்த இடத்துல வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல பாருங்க, யாக்கோபு என்ன செய்வானா, கீழே வேர் விட வேண்டும், கீழே வேறு கொண்டு வேர் விட்டு மேலே கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள், அவர்கள் நாட்டப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டது போல கனி தரக்கூடியவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள் என்றெல்லாம் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். இப்படிப்பட்ட சில நன்மையான சில காரியங்களை தேவன் நமக்கு செய்யும் பொழுது நிச்சயமாக பாருங்கள், அங்கே சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே தேவனை நாம் நம்பி இருப்போம், சார்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட அந்த நன்மையான ஈவை தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம், எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் அப்படி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மையான ஈவுகளை தேவன் கட்டளையிடுவாராக. ஜெபம் செய்வோம். சர்வவல்ல தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வசனங்களுக்காய் நன்றி. நீர் எங்கள் மேல் ஆண்டவரே விடுவிக்க வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், இன்னும் எங்களை நிலைநாட்ட வேண்டும், இன்னும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களை விடுவித்து கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட பல காரியங்களிலே உம்முடைய இருதயம் சந்தோஷமாய் இருக்கிறது. நீர் முழு மனதோடு அதை செய்ய நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே, அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளிலே யாராயிலும் இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு கூட, அழுகையோடு, புலம்பலோடு கூட ஒருவேளை அவர்கள் இருப்பார்களே, ஆனால் இந்த நாளிலே நீர் அவர்களுக்கு இறங்கி அவர்களை விடுவித்து அவர்களை மகிழ பண்ண வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.